ராகுல், what happened? Why are you sitting like this? நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? வந்ததுல இருந்து என்கிட்ட நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. பேசுறேன் பிரீத்தி. எல்லாம் பேசுறதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டேன். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரலாம் தான் வந்தேன். என்ன டிசிஷன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம் பிரீத்தி, அதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். பாரு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் கிளியரா சொல்லு. சொல்லணுமா? ஆமா. சொல்லியே ஆகணுமா? ஆமா. நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லணுமா? நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லணுமா? இதெல்லாம் தெரிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கே, இதை சொல்லணுமா? வெயிட் வெயிட் வாட்? வெயிட் வாட்? இப்ப நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லப்பா. ஓ மை காட், நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுதா? ஓ ஐம் சோ சாரி பேபி. உண்மையிலே உன் கூட 1 இயரா பழகிட்டு இருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. நம்ம 2 பேரோட பிரைவசிக்காக இந்த மொத்த ரெசார்ட்டுமே புக் பண்ணிருக்கேன். I love it. Thank you so much baby. Come. Thank you. Wow. How is it? Yeah. What happened? Surprise. சார் உள்ள வரலாமா? Yes, come in. சர்வ் பண்ணட்டுமா சார்? வேணாம் வேணாம், நானே பண்ணிக்கிறேன். சார் ம். சார் வேக்கப் கால். காலையில் 8 மணி வரைக்கும் நோ டிஸ்டர்ப். ஓகே சார். ம். Hello. ஐயோ. ஹேவ் அ நைஸ் டைம் சார். ஓகே சார், குட் நைட் சார். How's the surprise? Sexy. தூக்கம் இல்லாமல் இருந்தா ஃபேஸ் இவ்வளோ டல் ஆகுமா?
குட் மார்னிங் பேபி. வேக் அப். சொர்க்கத்துல இருந்துடாத, திரும்பி வா. Come in. குட் மார்னிங் சார். Baby, coffee's here. Baby, wake up. Baby, wake up. Uncle, நானும் பிரீத்தியும் நேத்து ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். பேபி, என்னது? போத சொர்க்கத்துக்கு டிக்கெட். இதுவும் அதுதானே. ஒன்று உடம்புக்கு சுகம் கொடுக்கும், இன்னொன்று சொர்க்கத்துல மிதக்க வைக்கும். Come on, try. வேணாம்ப்பா, ஐ டோன்ட் வாண்ட் இட். Why fear when Rahul is here? Come on. Come on, baby. இதுதான் நடந்தது அங்கிள். அவன் பேர் என்ன? விஸ்வாஸ். விஸ்வான்னு கூப்பிடுவாங்க. விஸ்வா. இங்க எத்தனை வருஷமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க? 1.5 வருஷமா. சம்பளம் 7500 கொடுப்பாங்க. அது இது டிப்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 கிடைக்கும் சார். உனக்கு தெரியுமா, அங்க இருக்காரே பிஸ்னஸ் மேன், அவர் வீட்டு வேலைக்காரி காலையில் 8 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு திரும்பி போயிடுவா. ஜஸ்ட் 2 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்ப்பா. அவளுக்கு எவ்வளவு சேலரி தெரியுமா? 12,000 ரூபாய். அவ்வளோவா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கேன், டே அண்ட் நைட் வேலை பார்க்குறேன் சார். என்ன பண்றது விஸ்வா, தலைவிதி. ஏழைங்களா எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, ஆனா ஏழையாவே சாகிறவனை முட்டாள்னு சொல்லுவாங்க. நானும் நிறையா சம்பாதிக்கணும், வீடெல்லாம் கட்டணும், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார். ஆனால் என்ன பண்ணுறது சார்? உன் கல்யாணம் பார்க்கலாம் சார். எல்லாம் நினச்ச மாதிரி நடந்தா கல்யாணம், பொண்டாட்டி, பசங்க எல்லாம். உன்னோட ஆசை நிறைவேறும். சொல்றத கேட்கணும், நான் சொல்ற மாதிரி பண்ணணும். இப்போ நான் சொல்றது நீ கேட்டா உனக்கு வசதிகளோடு சேர்த்து உன் லைஃப்பும் செட்டில் ஆகிடும், உன் கனவெல்லாம் நனவாகும். எப்படி? நான் உனக்கு 50 லட்சம் கொடுக்குறேன் சார். ஹேய் விஸ்வா, எப்படி? அந்த பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணது நீ தான் ஒத்துக்கணும். என்னால் முடியாது. அப்புறம் நான் வாழ்க்கை பூரா ஜெயிலில் தான் கிடக்கணும். அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என்னால் விடுங்க சார். விஸ்வா, நான் சொல்றத கேட்டு நீ ஜெயிலுக்கு போனா அது கொலை இல்லை தற்கொலை தான் சொல்லி வாதாடி உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன். இங்க பாரு விஸ்வா, 1000 ரூபாய் கொடுத்தா குத்தி கொலை பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு 50 லட்சம் ரூபாய் ஆஃபர் கொடுக்குறேன். யோசிச்சு பாரு. வீட்டில் என்ன சொல்றது? வெளியூர்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிடு. பேசணும், ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்டா? ஹேய், ஜெயிலுக்குள்ள காசை கொடுத்தா உன் பேர்ல ஜெயிலையே எழுதி வச்சிருவாங்க. அப்ப போனை கொடுக்க மாட்டாங்களா என்ன? நான் உன்னை கட்டாயப்படுத்தலப்பா, நீ இல்லைன்னா வேற ஒருத்தன். சார், நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்.
ஹலோ ஹலோ வாணி, நான் தான் விஸ்வா பேசுறேன். சொல்லுடா விஸ்வா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ அப்புறம் அம்மா எப்படி இருக்கீங்க? அம்மாவும் நல்லா இருக்காங்கடா. அம்மாட்ட போனை கொடு. இந்தாங்கம்மா. விஸ்வா, அது ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு மும்பைல. நான் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுமா. அப்போ நம்ம குடும்பம்? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் வாணிக்கிட்ட சொல்றேன். அப்புறம் அம்மா, அது சொல்லுப்பா. வாணிக்கு யாரோ மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னல, ம், அவங்க கிட்ட பேசி பாரு. சரினா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ பத்திரம்? ம் சரிம்மா. என்னை விடு, நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன்ப்பா. ம் சரிம்மா, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன? ம், சரிப்பா. இவ்வளோ சின்ன வயசுலயே இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கான். கடவுளே, நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். சரி சார், எனக்கு எல்லாம் ஓகே தான்.